அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. கடவுள் நமக்கு ஆனந்த சிரிப்பு பண்ணி கொடுக்கிறார். நான் எத்தனை வாட்டி கிண்டல் பண்ணிருக்கேன், எத்தனை வாட்டி நயாண்டி பண்ணிக்கிறேன், எத்தனை வாட்டி நான் அப்படின்னு பார்த்துக்கிறேன். என்ன கிழிஞ்சது இவ்வளவு நாள். கர்த்தர் குழந்தைய உங்களுக்கு உண்டாக்குவாரு. வீடு இல்லாதவங்களுக்கு வீடை கட்டி தருவாரு. பிசினஸ் இல்லாதவங்களுக்கு பிசினஸ் பண்ணி தருவாரு. சபை இல்லாதவங்களுக்கு சபையை கட்டி தருவாரு. ஜனங்கள் இல்லாத சபையில ஜனங்களை வர வைப்பாரு. எதெல்லாம் இல்லையோ அதையெல்லாம் சித்தம் இல்லை நினைச்சிட்டீங்களோ அதெல்லாம் சித்தமாக்குவார் கர்த்தர். கடவுள் சொல்றாரு, கிண்டல் அவர்கிட்ட பேசக்கூடாது. அவர்கிட்ட வந்து எப்போதுமே கேட்கும் போது கிண்டல் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் எல்லாத்தையும் பாக்குறாரு. நம்முடைய உள்ளம், நம்முடைய மனதெல்லாம் கிண்டல் பண்றதெல்லாம் அவர் பார்த்து தாங்கிறார். ஆகவே பாருங்க. ஆனா அதான் சொல்லுவார் பாரு, ஒரு படத்துல இருக்குது பாரு, எம்ஜிஆர் படம் ஒண்ணு இருக்குது. சில நேரத்தை அப்படி சொல்லிதான் புரியும். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. கடவுள் நமக்கு ஆனந்த சிரிப்பு பண்ணி கொடுத்துக்கிறார். சாரால் அதை சொல்றா பாருங்க, நான் அப்போ கிண்டல் பண்ணி சிரிச்சேன் ஆணவ சிரிப்பு, இப்போ என்ன ஆனந்த சிரிப்பு பண்ணிட்டா பாருங்க. 21 ஆதியாம் புஸ்தகம் 21:5-6 அவ சொல்றா பாருங்க. இப்போ தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதா இருந்தான். அப்போது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள். ஆமா, நான் கிண்டல் பண்ணி சிரிச்சேன், இப்போ ஆனந்த சிரிப்பு. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. நான் எத்தனையோ கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிறேன் கடவுளை. நான் என்ன கர்த்தர் ஆனந்த சிரிப்பு உண்டாக்குவார். சொல்லுங்க, என்னை ஆனந்த சிரிப்பு உண்டாக்குவார். ஆனந்தம் பாருங்க, அவளுக்கு குழந்தை பிறந்த ஆனந்தம். அவ சொல்றா, நான் ஆனந்தப்படுறது இல்லைங்க, நான் ஆனந்தப்படுறது இல்ல, இதை கேட்கிறவங்க எல்லாமே ஆனந்தப்படுவாங்களாம். ஹலோ, உங்களுக்கு ஆனந்தம் வருதா? உங்களுக்கு உள்ளத்துல ஆனந்தம் வருதா இது கேட்கறதுனால? ஏன்னா இது அவ கதை கிடையாதுங்க, நம்ம கதை, நம்ம கதை. நான் எத்தனை வாட்டி கிண்டல் பண்ணிருக்கேன், எத்தனை வாட்டி நயாண்டி பண்ணிக்கிறேன், எத்தனை வாட்டி நான் அப்படின்னு பார்த்துக்கிறேன். என்ன கிழிஞ்சது இவ்வளவு நாள். ஆனா கர்த்தர் அதெல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு, ஒரு நாள் உன்னை நீ கிண்டல் பண்ண, உன்னை சிரிப்ப, உன்னை ஆனந்த சிரிப்பாக்க கூடியவர் கர்த்தர். அல்லேலூயா. எதெல்லாம் சித்தம் இல்லைன்னு நினைச்சு போன் விட்டுட்டோமோ அதையெல்லாம் சித்தமாக்குவார் கர்த்தர். திரும்பி ராமன்றீங்க. கர்த்தர் என்னோட கூட பேசுறாரு, உங்களோட கூட பேசுறாரு. உள்ளத்தை தரங்க, மனது தரங்க. கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கிண்டல் பண்றதெல்லாம் விட்டுடுங்கப்பா, என்ன ஆனந்த சிரிப்பு எனக்கு தாங்கப்பா. ஆமென். சரி, அடுத்தது பாருங்க. இப்ப குழந்தை பிறகுறது இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க, கடவுள் உங்களுக்கு குழந்தை பிறக்க தருவார். குழந்தை இல்லாதவங்களுக்கு நான் சொல்றேன், கர்த்தர் குழந்தைய உங்களுக்கு உண்டாக்குவாரு. வீடு இல்லாதவங்களுக்கு வீடை கட்டி தருவாரு. பிசினஸ் இல்லாதவங்களுக்கு பிசினஸ் பண்ணி தருவாரு. சபை இல்லாதவங்களுக்கு சபையை கட்டி தருவாரு. ஜனங்கள் இல்லாத சபையில ஜனங்களை வர வைப்பாரு. எதெல்லாம் இல்லையோ அதையெல்லாம் சித்தம் இல்லை நினைச்சிட்டீங்களோ அதெல்லாம் சித்தமாக்குவார் கர்த்தர். ஆமென். பிறகு பாருங்க, கல்யாண ராசி இல்லைன்னு நினைப்பாங்க சில பேர். யோவான் 4ஆம் அதிகாரம். ஏன்னா இதெல்லாம் வந்து பாருங்க, பைபிள் வந்து மனுஷனை பத்தி, பைபிள் யாரை பத்தி? நம்ம பரலோகத்தை பத்தி பேசுது இல்லங்க. பைபிள் மனுஷனை பத்தி பேசு. சொல்லுங்க, மனுஷனை பத்தி. பைபிள் எதை பத்தி பேசுதுங்க? மனுஷனை பத்தி பேசுது. இருக்கிறீங்களா? 4ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். ஒரு அம்மா இங்க என்ன பண்ணிட்டாங்க சொல்லிடுறேன். ஒரு அம்மா கல்யாணம் பண்ணி 5 கல்யாணம் டைவர்ஸ். எத்தனை கல்யாணம்? இப்ப சொல்லுங்க, கவனிங்க. அப்பதான் ரொம்ப பாரு, நம்ம என்ன பேச வர்றாருன்னு இந்த காலங்காலத்துல புரிஞ்சுக்கணும். சித்தம் இல்லாதெல்லாம் சித்தமாக்கக்கூடிய தேவன். வாழ்க்கையில நம்ம இது இல்லை இது இல்லை இது இல்லை முடிஞ்சு கடை, என் வாழ்க்கையில இதை கிடையாதுன்றார். அந்த மாதிரி 5 கல்யாணம் பண்ணிச்சு ஒரு அம்மா. கவனிங்க, 5 கல்யாணமும் பாத்தீங்கன்னா 5 கல்யாணம் டைவர்ஸ். எப்படி இருக்கும்? ஒரு டைவர்ஸ் ஆனாலே எப்படி இருக்குங்க வாழ்க்கை? யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, வாழ்க்கை ஏன்னா நீங்க நமக்கு இங்க நடக்காத இருக்கலாம், ஆனா வேதத்துல இருக்குதுன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த உலகத்துல. எத்தனை பேர் கல்யாணம் இல்லாத இருக்கிறாங்க, எத்தனை பேர் கல்யாண ஆசை இல்லாத இருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்க. அது மாதிரி 5 கல்யாணம் நம்ம பண்ணிச்சு, 5 கல்யாணம் ஃபெயிலருங்க. 5 கல்யாணம் ஃபெயிலர். சில பேர் பார்ப்பாங்க, எத்தனையோ நான் பார்த்தேன், எனக்கு ராசியே இல்லை. அந்த மாதிரி பாருங்க, இந்த அம்மாக்கு 5 கல்யாணம் நடக்குது, 5 கல்யாணம் ஃபெயிலர் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை கடவுள் சந்திக்கிறார். ஆமே, கர்த்தர் சந்திக்கிறார். சித்தமே இல்லைன்னு சொல்லிட்டு வாழுது, இதுக்கு உனக்கு சித்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறார் கர்த்தர்.